Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்கள் friends. நம்ம இன்னைக்கு எண்ணெய் நெய் சுகர்லாம் இல்லாமல் ஆவியில் வேக வச்ச ஒரு ஹெல்த்தியான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் அரை கப் வரை கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பச்சை வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது, அதனால் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்தாலே போதும். இப்போ இதை நம்ம மிக்சிலலாம் அரைச்சி எடுக்கக்கூடாது. பொட்டேட்டோ மேஷர் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வறுக்காத ரவை கூட இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழம் ரவையோடு சேர்ந்து வர மாதிரி ஃபஸ்ட் நல்லா கலந்து எடுத்துட்டு, அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இங்கே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து எடுக்கணும். வெள்ளை தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், சூட்டோடு சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் சேர்த்து நான் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு நமக்கு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்குது. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு தான் எடுக்கணும். இப்போ நான் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு ரவெல்லாம் நல்லா திக்காகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ஒருக்கா நல்லா இது போல் கலந்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் அந்த ரவையோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அந்த ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடலாம், நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டும் செய்யலாம். சேர்த்து நல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேக் டீனோ இல்லை டிஃபன் பாக்ஸ்லேயோ கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தில் ஒரு 3/4 பாகம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே நட்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒருக்கா இது போல் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகுது, ஓப்பன் பண்ணிடலாம். வெந்திருக்கானே கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வருதான்னு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி இல்லைனா ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த ஓரங்களை எடுத்துட்டு கமத்திட்டாலே இந்த மாதிரி ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்குறோம். அந்த ரவெல்லாம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதை திரும்ப செய்வீங்க, அந்தளவு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.